வானத்திலுள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற பரத்திலுள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. நீரில்லா உலகம் வெறுமையதே, அற்பமும் குப்பையுமதே. நீரில்லா வாழ்க்கை சுமையானதே, வாரும் தேவா இந்த வேளை. பாரத்திலுள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. பாரத்தில் உள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. நீரில்லா உலகம் வெறுமையதே, அற்பமும் குப்பையுமதே. நீரில்லா வாழ்க்கை சுமையானதே, வாரும் தேவா இந்த வேளை. பாரத்திலுள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. பாரத்திலுள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. உம்முடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. ஆண்டவரே, என்கிற வார்த்தைகளின்படியே இந்த ஆராதனை முழுவதையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய சித்தம் அப்படியே ஆண்டவரை விளங்குகிறதற்கு நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளையும் நீர் உடைக்கிறதற்காக நன்றி. எல்லா கட்டுகளை நிர்மூலமாக்குகிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விடுதலையோடு உம்மை ஆராதிக்க, விடுதலையோடு உம்மை புகழ ஆண்டவரே, இந்த நேரத்திலே நீர் எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை முழுவதையும் நீர் ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். முதல் பாடலாக ஆமென். உம்மை விட்டு வாழ முடியாதையா ஏசையா ஏசையா என்ற பாடலை சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். உம் அன்பை விட்டு வாழ முடியாதையா சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். உம்மை விட்டு வாழ முடியாதையா இசையா இசையா. உம்மை விட்டு வாழ முடியாதையா இசையா இசையா. முடியாதையா உம்மை விட்டு வாழ முடியாதையா. உம் அன்பை பிரிந்து வாழ முடியாதையா. உம்மை விட்டு வாழ முடியாதையா.
என் அன்பே என் உயிரே நீரே என் இயேசுவே 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 ஒரு தாய் போல என்னை தேற்றி நீரே ஒரு தந்தை போல என்னை சுமந்து கொண்டீர் ஒரு தாய் போல என்னை தேற்றி நீரே ஒரு தந்தை போல என்னை சுமந்து கொண்டீர் என் அன்பே என் உயிரே நீரே என் இயேசுவே என் அன்பே அன்பே உயிரே நீரே என் இயேசுவே என் அன்பே என் உயிரே நீரே என் இயேசுவே என் அன்பே என் உயிரே நீரே என் இயேசுவே ஒரு நண்பன் போல என்னோடு பேசினீ என் இருதயத்தின் விருப்பம் நிறைவேற்றினீ ஒரு நண்பன் போல என்னோடு பேசினீ என் இருதயத்தின் விருப்பம் நிறைவேற்றினீ என் அன்பே என் உயிரே நீரே என் இயேசுவே என் அன்பே என் உயிரே நீரே என் இயேசுவே என் அன்பே அன்பே என் உயிரே நீரே என் இயேசுவே என் அன்பே என் உயிரே நீரே என் இயேசுவே உம்மை விட்டு வாழ முடியாதையா இசையா சேர்ந்து பாடுவோம் உணர்ந்து அதை உம் அன்பை பிரிந்து வாழ முடியாதையா உம்மை விட்டு வாழ முடியாதையா உம் அன்பை பிரிந்து வாழ முடியாதையா உம்மை விட்டு வாழ முடியாதையா என் அன்பே என் உயிரே நீரே என் இயேசுவே 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 ஹல்லேலூயா ஒரு நண்பன் போல என்னோடு பேசினீ என் இருதயத்தின் விருப்பம் நிறைவேற்றினீ சத்தமாய் ஒரு நண்பன் போல என்னோடு பேசினீ என் இருதயத்தின் விருப்பம் நிறைவேற்றினீ நிறைய நேரங்கள்ல நாம் தனிமையாய் தனித்து நிற்கிற வேளையிலே ஒரு நண்பனை போல் அன்பாய் நம்மோடு வந்து உறவாடுகிற பேசுகிற ஒரு நல்ல ஆண்டவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அவர் நம்மை தனித்து விடுகிறவர் அல்ல, நம்மை தனியே விட்டு விடுகிறவர் அல்ல. ஒரு நண்பனை போல நம்மிடத்தில் உறவாடுகிற ஒரு தேவன். அல்லேலூயா. ஆமென். அன்போடு
நம்மை அழைக்கிறவர், அன்போடு நம்மை பேர் சொல்லி அழைக்கிறவர். வேதத்தில் இப்படித்தான் நம்ம வாசிக்கிறோம். நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து உன்னை நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை ஒரு ஆனந்தம்! ஹல்லேலூயா! உம்மை விட்டு வாழ முடியாதையா இசையா, இசையா, உம்மை விட்டு வாழ முடியாதையா இசையா, இசையா. அப்படியே தொடர்ந்து இன்னொரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம், ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே, வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. பூமியிலே மண்ணான நான் உம் நாமம் வாழ்கவென்று தொழுகிறேனையா. பூமியிலே மண்ணான நான் உம் நாமம் வாழ்கவென்று தொழுகிறேனையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. ஓ தேவ பிரசன்னம், ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர். தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர். தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ
பிரசன்னம் என்ன ஆனந்தம் ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை ஆகாயம் கொண்டு செல்லுதே ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை ஆகாயம் கொண்டு செல்லுதே உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை பலவானாய் மாற்றுதையா உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை பலவானாய் மாற்றுதையா என்னேசுவே உம்மாவியால் ஒரு விசையாய் என்னை நிரப்பிடுமையா என்னேசுவே உம்மாவியால் ஒரு விசையாய் என்னை நிரப்பிடுமையா உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணுமையா உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணுமையா தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம் தேவ பிரசன்னம் என்ன பாடுமோ தேவ பிரசன்னம் தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம் தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம் ஆகாயம் கொண்டு செல்லுதே பாடுவோம் சேர்ந்து சத்தமாய் ஆகாயம் ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை தாயானவள் தன் பாலனை தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர் தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர் தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா ஓ தேவ பிரசன்னம் என்ன சேர்ந்து பாடுங்க ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம் ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம் ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம் ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை ஆகாயம் கொண்டு செல்லுதே ஓ ஆகாயம் கொண்டு செல்லுதே ஓ ஆகாயம் கொண்டு செல்லுதே பாடுவோமோடு செலவிடும் உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை பலவானாய் மாற்றுதையா உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை பலவானாய் மாற்றுதையா ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் செலவிடுகிற ஒரு நொடி கூட ஒரு நிமிடம் கூட அது வீணாக போகிறதே இல்லை ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் வடிக்கிற கண்ணீர்கள் எல்லாம் அவருடைய துருத்தியிலே அவர் வைத்திருக்கிறார் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் அவர் பதில் தருகிற தேவனாயிருக்கிறார் ஆமென் அவருடைய ஆவியால் நம்மை நிரப்புகிறார் ஆமென் ஜெபம் பண்ணுகிற பொழுது ஆண்டவரை ஆராதிக்கிற பொழுது அவருடைய பிரசன்னத்தினாலே ஆண்டவர் நம்மை நிரப்புகிறார் எத்தனை பேர் ஆண்டவருடைய பிரசன்னத்தினாலே இன்னும் நிரப்பப்பட விரும்புகிறீர்கள் ஆமென் உங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கலாம்
ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் நிரப்பப்பட்டா போதும். எல்லாவற்றுக்கும் அந்த பிரசன்னத்திற்குள்ளே பதில் உண்டு, எல்லாவற்றுக்கும் அந்த பிரசன்னத்திற்குள்ளே தீர்வு உண்டு. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. பூமியிலே மண்ணான நான் உம் நாமம் வாழ்கவென்று தொழுகிறேனையா. பூமியிலே மண்ணான நான் உம் நாமம் வாழ்கவென்று தொழுகின்றேனையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி அப்பா. நீர் எங்கள் நடுவிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்கும்படி எங்கள் நடுவிலே நீர் கடந்து வந்திருக்கிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா. அப்படியே ஒரு சில நிமிடங்கள் வாயில திறந்து அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. ஓ ரபா ஷகதலலபர மஹாந்தலலபரா. உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி அப்பா. லியாந்த கலபரஹா தீனமமரா சந்ததா ஏரபா கதுரபலபரபனா லியாந்த கசியலபரமனபரபரபா. ஓ நானா சந்ததரபா ரிபமனா சந்ததாரரா. ஓ நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. அப்படியே தொடர்ந்து ஆண்டவரை பாடி ஆராதிப்போம். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நான் பாடும்போது என் உதடு. பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக, துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு
கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே. எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே. புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீர்தானே. புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீர்தானே. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். நீர்தானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையும். நீர்தானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையும். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆத்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடுவேன், நான் பாடுவேன், நான் துதிப்பேன். இரவு பகல் என் நேரமும் நான் பாடுவேன், நான் துதிப்பேன். இரவு பகல் என் நேரமும் துதியாய் என் நாவு நிறைந்து இருப்பதாக. துதியாய் என் நாவு நிறைந்து இருப்பதாக. நான் பாடுவேன், நான் பாடுவேன், நான் துதிப்பேன். இரவு பகல் என் நேரமும் நான் பாடுவேன், நான் துதிப்பேன். இரவு பகல் என் நேரமும் துதியாய் என் நாவு நிறைந்து இருப்பதாக. துதியாய் என் நாவு நிறைந்து இருப்பதாக.
நம்பிக்கையோடு துதிப்பேன். இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். நீர்தானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையும். நீர்தானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையும். கரமுயர்த்தி சொல்லுவோமா? நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். அப்படியே கண்களை மூடி தேவனுடைய பிரசன்னத்துல அப்படியே சில நிமிடங்கள் அவரை அனுபவிங்க. அவர் அப்படியே உணர ஆரம்பிங்க. ஆண்டவருடைய பிரசன்னம் நம் நடுவிலே வந்திருக்கிறது. நான் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். நான் உன்மேல் என் கண்ணை வைத்து வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரத்தையும் தன்னுடைய வாயின் வார்த்தையால் உண்டாக்கின கர்த்தர் அவர் சொல்லுகிறார், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை நான் சொல்லுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ என்னுடையவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ என்னுடையவள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உரிமை பாராட்டுகிறார். ஆமென். சத்ருவுக்கு முன்பாக உங்களை குறித்து ஆண்டவர் உரிமை பாராட்டுகிறார். ஆமென். உங்களுடைய எதிரிகளுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை குறித்து உரிமை பாராட்டுகிறார். இவள் என்னுடையவள், இவன் என்னுடையவன். வாய்களை திறந்து அந்நிய பாஷையில பேசுங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராட்சாமங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். அல்லேலூயா. எனக்கு ஆலோசனை தந்தவர், எனக்கு ஆலோசனை தந்தவர், எனக்கு ஆலோசனை தந்தவர். தேவனிடத்திலிருந்து ஒரு ஆலோசனை மனுஷனுக்கு கடந்து வந்தாள். அது எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். சாதாரண மனுஷர்களை ஆலோசனை கொடுக்கும் போது சில நேரத்தில் நல்ல ஆலோசனைகளை கொடுப்பார்கள். நல்ல அருமையான ஆலோசனைகள் சில நேரங்களில் மனுஷர்களிடத்திலிருந்து வரும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பெரிய தெய்வம், உன்னதமான தெய்வம், அவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறாராம். ஹல்லேலூயா. நீங்கள் இழந்து போனதை எல்லாம் திரும்ப பெற்றுக் கொள்ளுகிறதற்கு ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். நீங்கள் இழந்து போன காரியங்களை எல்லாம் மறுபடியும் திருப்பிக் கொள்ளுகிறதற்கு ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். பரிசுத்த வாழ்வை கட்டி எழுப்புகிறதற்கு ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். எதிர்காலத்திலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று குழம்பி போய் இருப்பீர்களே, ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். எனக்கு ஆலோசனை தருகிற தெய்வம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஆலோசனை தருகிறவர். அவர் ஆலோசனை கர்த்தர். அவர் ஆலோசனை கர்த்தர். அது அவருடைய நாமம். அது ஆலோசனை கர்த்தர். தேங்க்யூ அப்பா. நன்றி இயேசுவே. அப்படி ஆண்டவரை தொடர்ந்து ஆராதிக்கலாமா? அவரை மகிமைப்படுத்துவோம். நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா.
வாழ்ந்தாலும் உம்மோடு தான், மரித்தாலும் உம்மோடு தான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடு தான், மரித்தாலும் உம்மோடு தான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடு தான், மரித்தாலும் உம்மோடு தான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடு தான், மரித்தாலும் உம்மோடு தான். ஆத்தும பாரம் தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஆத்தும பாரம் தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. வாழ்ந்தாலும் உம்மோடு தான், மரித்தாலும் உம்மோடு தான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடு தான், மரித்தாலும் உம்மோடு தான். உம்மை போல் என்னை மாற்றுமையா, உமக்காக என்னை தந்தேனையா. உம்மை போல் என்னை மாற்றுமையா, உமக்காக என்னை தந்தேனையா. வாழ்ந்தாலும் உம்மோடு தான், மரித்தாலும் உம்மோடு தான். வாழ்ந்தாலும் உம்மோடு தான், மரித்தாலும் உம்மோடு தான். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். 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 வாழ்ந்தாலும் உம்மோடு தான், மரித்தாலும் உம்மோடு தான். வாழ்ந்தாலும் உம்மோடு தான், மரித்தாலும் உம்மோடு தான். அவருடைய சாயலுக்கொப்பாய் மாற்றப்பட வேண்டும் என்று தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். குமாரனுடைய சாயலுக்கொப்பாய் நாம் மாற்றப்பட வேண்டும். ஆமென். உம்மை போல் என்னை மாற்றும், உம்முடைய சாயலாய் என்னை மாற்றும். ஆண்டவரை மாற்றிக் கொண்டிருக்கிறதற்காகவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை வேளையில மகிமையோடு எங்கள் நடுவில் நீர் அசைவாடினதற்காக நன்றி. அநேகருடைய இருதயங்களோடு நீர் இடைப்பட்டதற்காக நன்றி. அநேகரோடு நீர் பேசி இருக்கிறீர், அதற்காக நன்றி. அநேகரை நீர் விடுவித்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா புகழும் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இந்த ஆராதனையின் மீதியான பகுதிகளை நீர் ஆசீர்வதித்து தாரும். நாங்கள் வேதத்தை வாசிக்கும் போதும், ஆண்டவரே அதை தியானிக்கும் போதும், உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும் போதும், ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்தி அந்த வார்த்தைகளை புரிந்து கொள்வதற்கு எங்களை நீர் உணர்வுள்ளவர்களாக்கும். எங்களுடைய மனக்கண்களை திறந்தருளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீத பகுதி 11வது சங்கீதம் நாம் வாசிக்கலாம். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், பின்ன ஏன் நீங்கள் என் ஆத்துமாவை நோக்கி பட்சியைப் போல உன் மலைக்கு பறந்து போ என்று சொல்லுகிறீர்கள்? இதோ துன்மார்க்கர் வில்லை வளைத்து செம்மையான இருதயத்தார் மேல் அந்தகாரத்தில் எய்யும்படி தங்கள் அம்புகளை நாணிலே தொடுக்கிறார்கள். அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான்? கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகிறது. கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார். துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. துன்மார்க்கர் மேல் கண்ணிகளை வருஷிக்க பண்ணுவார். அக்கினியும் கந்தகமும் கடுங்கோடை கொந்தளிப்பும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு. கர்த்தர் நீதியுள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார். அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கியிருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் உன் போதகர்களை காணும். நீங்கள் வலதுபுறமாய் சாயும்போதும் இடதுபுறமாய் சாயும்போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். உன் சுரூபங்களை மூடிய வெள்ளித்தகட்டையும் உன் விக்கிரகங்களின் பொன் ஆடை ஆபரணத்தையும் தீட்டாக எண்ணி அவைகளை தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல எரிந்துவிட்டு அதை சீ போ என்பாய். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கண்களை மூடி நாம் இந்த வசனங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஆண்டவரே ஆராதனை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் தியானிக்கவிருக்கிற இந்த வசனங்களை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். அதை புரிந்து கொள்வதற்கு எங்களை உணர்வுள்ளவர்களாக்கும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக காத்திருப்பார் என்கிற தலைப்பில் இருந்து நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். கர்த்தர் உங்களுக்காக காத்திருப்பார். வேதத்திலே நிறைய வசனங்கள் உண்டு. நாம் எப்படி ஆண்டவருக்கு காத்திருக்க வேண்டும், நாம் காத்திருக்கும் போது என்ன நடக்கிறது என்பதை பற்றி வேத புஸ்தகத்திலே நிறைய வசனங்கள் உண்டு. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் போதே அப்படிப்பட்ட நிறைய வசனங்களை நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து உயர எழும்புவார்கள். இப்படிப்பட்ட நிறைய கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். இப்படி நிறைய வசனங்களை நாம் வேத புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம் கர்த்தருக்கு காத்திருக்கிறதை பற்றி. ஆனால் இந்த ஒரு வசனம் மிகவும் வித்தியாசமான வேறுபட்ட ஒரு வசனமாக இருக்கிறது. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18வது வசனம், ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். அதாவது உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன்,
அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸோ இந்த நாளிலே ஏன் ஆண்டவர் காத்திருக்கிறார், அவர் காத்திருக்கும் போது என்ன நடக்கிறது என்பதையெல்லாம் பற்றி நாம் தெளிவாக சிந்திக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே இந்த 30ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக செய்யவிருக்கிற அந்த காரியங்களை குறித்து அங்கே பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். இந்த வசனத்திலே உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன அர்த்தம்? இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் என்றால் என்ன? உதாரணமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே இயேசு கிறிஸ்து சொன்ன சில உவமைகள் அங்கே இருக்கிறது. அதிலே கெட்ட குமாரன் என்று சொல்லப்படுகிற அல்லது தன்னுடைய ஆஸ்தியை வாங்கி கொண்டு தூர தேசத்திற்கு போன ஒரு இளைய குமாரனை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். அதில் இளைய மகன் தன்னுடைய தகப்பனை பார்த்து, எனக்கு வரவேண்டிய அந்த ஆஸ்தியில் உள்ள அந்த பங்கை எனக்கு தர வேண்டும் என்று தன்னுடைய தகப்பனிடத்திலே கேட்டுக்கொண்டான். அந்த தகப்பன் ஒன்றும் சொல்லாமல் அவன் கேட்டதை அவனுடைய ஆஸ்தியை பிரித்து அவனுடைய கையிலே அதை கொடுத்து விட்டான். கையில் இருந்த அந்த ஆஸ்தி சில நாட்களுக்கு பின்பு அதை வைத்து சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று அவனுக்கு தோன்றினது. தூரதேசம் புறப்பட்டான். ஆமென். தன்னுடைய பணத்தை வீணாக பாவிகளோடே துன்மார்க்கரோடே சேர்ந்து அந்த பணத்தை வீணாக செலவழித்தான். அல்லது ஆசீர்வாதத்தை ஆஸ்தியை என்று சொல்லி கூட வைத்துக் கொள்ளலாம். இப்படிப்பட்ட நிலையிலே இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். அவனுடைய பணம் எல்லாம் செலவழிந்து அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அவன் குறைவுபட துவங்கினான். அந்த தேசத்தின் குடியானவனிடத்திலே போய் அவன் சேர்ந்து கொண்டான். அங்கே அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னவென்று சொன்னால், பன்றிகளை மேய்க்கிற வேலை அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த பன்றிகளுக்கு கிடைக்கிற அந்த தவிடு கூட இவனுக்கு கிடைக்காத ஒரு நிலை இவனுக்கு ஏற்பட்டதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பாவம் எப்பொழுதுமே நஷ்டத்தை உண்டாக்கும். தேவனுக்கு விரோதமாய் செய்கிற பாவம் நமக்கு நஷ்டத்தை உண்டாக்கும். ஆமென். யோபு புஸ்தகத்திலே எலிகு என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷன், யோபுவினுடைய நண்பன், சொன்ன வார்த்தைகளை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஆமென், பாவம் நஷ்டத்தை கொண்டு வருகிறதாய் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய நேரங்களிலே நம்முடைய ஆசீர்வாதங்களை நாமே அழித்து கொள்வதற்கு இந்த பாவம் தான் முக்கியமான காரணமாயிருக்கிறது. நன்றாக தகப்பனோடு இருந்தவன் ஆமென் வீணாக பணத்தை செலவழித்து தன்னுடைய ஸ்தானமெல்லாம் இழந்து போன ஒரு நிலையிலே அவன் கிடத்தப்பட்டிருந்ததை அங்கே அந்த சம்பவத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்பொழுது இந்த இளைய குமாரன் அவன் நினைத்தான், என்னுடைய தகப்பனுடைய வீட்டில் வேலைக்காரர் எத்தனையோ பேருக்கு நல்ல உணவு, திருப்தியான உணவு கிடைக்கிறதே, நானோ இங்கே பசியினால் சாகிறேன், இந்த பன்றிகளின் தவிட்டினால் கூட என்னால் வயிற்றை நிரப்ப முடியவில்லை என்று சொல்லி அவன் தனக்குள்ளே யோசிக்கிறான். அப்பொழுது அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அவனுக்கு புத்தி தெளிந்த போது, லூக்கா 15:17 சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். அடுத்த வசனம், நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான் என்பதாய் இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாம் கவனித்து பார்க்க வேண்டிய அந்த காரியம் என்னவென்று சொன்னால், இந்த இளைய குமாரன் புத்தி தெளிந்து தன்னுடைய வீட்டுக்கு வருகிறதை இங்கே பார்க்கிறோம். அவன் வரும்பொழுது அந்த இடத்திலே அந்த தகப்பன் காத்திருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு தகப்பன் எங்கேயோ தூரத்தில் வருகிற ஒரு மகனை எதிர்கொண்டு அவன் ஓடிவிட முடியாது. அந்த மகனுக்காக, காணாமல் போன, தன்னை நஷ்டப்படுத்தி கொண்ட அந்த மகனுக்காக
இந்த தகப்பன் வந்து வாசலிலே காத்திருக்கிறார். அவர் காத்திருந்ததினால் தான் இவனுக்கு புத்தி தெளிந்தது. அந்த தகப்பன் காத்திருந்ததினால் தான் இவன் மறுபடி வீட்டுக்கு வந்தான். அதனால்தான் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நம்ம வாசித்தோம், உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். பாருங்க, நம்ம நிறைய விஷயத்துக்கு காத்திருக்கும் போது அது சில நேரத்தில் கிடைக்காம போகலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு விஷயத்திற்காக அல்லது ஒரு மனிதனுக்காக அல்லது ஒரு காரியத்திற்காக அவரே இறங்கி வந்து காத்திருப்பாரே, ஆனால் அதை பெற்றுக்கொள்ளாமல் விடமாட்டார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு காணாமல் போன தன்னுடைய மகனுக்காக அந்த தகப்பன் செய்தது என்ன தெரியுமா? வாசலில் வந்து காத்திருக்க ஆரம்பித்தார். இவர் வாசலில் வந்து காத்திருக்கும் போது தான் இவனுக்கு புத்தி தெளிவு உண்டானது. இவர் வாசலில் வந்து காத்திருக்கும் போது தான் வீட்டுக்கு வர வேண்டும் என்கிற சிந்தை அந்த மகனுக்கு உண்டானது. ஸோ அவர் ஒரு விஷயத்திற்காக காத்திருப்பாரேயானால், ஒரு மனிதனுக்காக காத்திருப்பாரேயானால் அதை பெற்றுக்கொள்ளாமல் விடமாட்டார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் சீர்குலைந்து இருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அதற்காக காத்திருக்க போகிறேன். ஆமென். அவர் காத்திருந்தாரே ஆனால் நிச்சயமாக அவர் கிரியை செய்ய போகிற நேரம் வந்துவிட்டது என்று தான் அர்த்தம். வேதத்தில் வாசிக்கிறோம், தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். ஸோ கர்த்தர் காத்திருந்தால் அவர் நிச்சயமாக அதை கண்டுபிடித்தே தீருவார். அதனால் தான் ஃபாதர் பாடலிலே ஒரு பாடல் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, காத்திருந்தார் கண்டுகொண்டார் கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார் என்று சொல்லி நாம் பாடுகிறோம். ஆமென். அவர் ஒரு விஷயத்திற்காக காத்திருந்தால், அவர் ஒரு விஷயத்திற்காக காத்திருப்பாரேயானால் அதை நிச்சயமாக அவர் அடைந்தே தீருவார். ஏனென்று சொன்னால் இந்த உலகமும் அதனுடைய நிறைவும் அதன் எல்லாம் அவருடையதாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸோ இதுதான் ஆண்டவர் காத்திருக்கிறதான காரியம். இதைத்தான் இந்த காத்திருக்கிறது எப்படி என்பதை புரிய வைக்கிறதற்காகத்தான் அந்த உவமையை உங்களுக்கு நான் விவரித்து அதை நான் காண்பித்தேன். ஸோ ஆண்டவர் ஒரு காரியத்திற்காக காத்திருக்கும் போது அதை நிச்சயமாக அடைந்தே தீருகிறார். இப்பொழுது அடுத்து நாம் பார்க்க போகிறோம், ஆண்டவர் காத்திருக்கும் பொழுது ஒரு விஷயத்திற்காக இறங்கி செயல்பட வேண்டும் என்று அவர் காத்திருக்கும் பொழுது என்னெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிறது என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, ஆண்டவர் காத்திருக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால் அவர் மனதுருகுகிறார். வாசிக்கலாம், ஏசாயா 30:18 வசனத்திலே, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். பாருங்க, ஆண்டவர் காத்திருக்கும் போது நம்ம மேல் என்ன செய்கிறாராம்? மனதுருகுகிற தெய்வமாயிருக்கிறார். நம்முடைய தெய்வம் மிகவும் மனதுருக்கமுடையவர். ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர் மனதுருகி என்று வாசிக்கிறோம். குஷ்டரோகிகளை கண்டபோது அவர் மனதுருகினார். ஆமென். ஜனங்களால் உதாசீனப்படுத்த ஒடுக்கப்பட்ட ஜனங்களை அவர் பார்த்த பொழுது அவர் மனதுருகினார். நம்முடைய ஆண்டவர் மனதுருக்கமுடையவர். நம்முடைய ஆண்டவர் ஆமென் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். நம்முடைய ஆண்டவர் சில நேரங்களில் பிசாசு நம்முடைய இருதயத்தில் இப்படிப்பட்ட விதைகளை தூவுவான். ஆண்டவரை பற்றின ஒரு தவறான ஒரு பிம்பத்தை நமக்கு கொடுத்து ஆண்டவரை விட்டு நம்மை தூரம் கொண்டு போக பார்ப்பான். ஜெப நிலையிலிருந்து நம்மை வெளியே கொண்டு போக பார்ப்பான். ஆனால் இந்த நாளில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், நம்முடைய ஆண்டவர் மிகவும் மனதுருக்கமுடையவர். அவர் மனதுருக்கம் உடைய ஒரு ஆண்டவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸோ அவர் காத்திருக்கும் போது நம்மை மனதுருகுகிறார். எப்படி என்று சொன்னால், வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 54:10 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும். நிறைய நேரத்தில் நம்ம நினைப்போம், கிருபை விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நாம் நினைப்போம். வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, தாவீதுட்ட ஆண்டவர் சொல்லும்போது இப்படி சொல்லுகிறார், உனக்கு முன்னிருந்த சவுலை விட்டு என் கிருபை விலக்கினது போல உன்னை விட்டு என் கிருபை என்ன செய்ய மாட்டேன்,
விலக்க மாட்டேன். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? சவுலை விட்டு தன்னுடைய கிருபையை அவர் விலக்கி இருக்கிறார். அப்படி ஆண்டவர் கிருபையை விலக்கி போடுகிறதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. இது ரெண்டும் உன்னை விட்டு விலகிடக்கூடாது அப்படின்னு நீதிமொழிகள் நம்ம என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸோ மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகுகிற கர்த்தர். ஆமென். நம்முடைய நீதியை பார்த்து அல்ல ஆண்டவர் இதை நமக்கு சொல்லுகிறது. நாம் ஏதோ ஒன்றை சாதித்து வைத்திருக்கிறோம் என்று அல்ல ஆண்டவர் இந்த வார்த்தைகளை நமக்கு தருகிறது. அந்த வார்த்தை சொல்லப்படுகிறதை பாருங்க, உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. நம்மேல் மனதுருக்கமுடையவராய் இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15:20. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இந்த சம்பவத்தை பாருங்க. அந்த தகப்பனிடத்தில் அவன் வரும்பொழுதே, தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் தான் முதலாவது அவனை பார்க்கிறான். மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தாராம். ஹல்லேலூயா. இந்த தகப்பனுடைய உள்ளத்தை பாருங்க. அப்படியே போன வண்ணமாக அப்படி விடாமல், அழுக்காய் ஆனவனை அதே அழுக்கிலே விட்டு விடாமல், காணாமல் போன அந்த மகனை, தொலைந்து போன அந்த மகனை, தன்னுடைய ஆஸ்தி முழுவதையும் செலவழித்த அந்த மகனை மனதுருக்கத்தோடு அவர் கட்டி அணைத்தார். நம்முடைய ஆண்டவருடைய குணங்களில் முக்கியமான குணம் இதுதான். ஆமென். காணாமல் போன நம்மேல் அவருடைய கரிசனை மிகவும் அதிகம். ஆமென். 99 ஆடுகளை விட்டுவிட்டு காணாமல் போன நம்மை, ஆமென், அந்த ஒரு ஆட்டை, வழி விலகி போன அந்த ஒரு ஆட்டின் மேலே ஆண்டவருடைய கவனம் இருந்தது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் மனதுருக்கம் உள்ள ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒருவேளை ஆமென், சத்ருவானவன் உங்களுடைய இருதயத்தில், உங்களுடைய சிந்தையிலே அப்படிப்பட்ட விதைகளை விதைத்திருப்பானே ஆனால், தேவனை பற்றின தவறான சில விதைகளை உங்களுக்குள்ளே விதைத்திருப்பானே ஆனால், இந்த நாளிலே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் மனதுருக்கம் உள்ளவர். ஹல்லேலூயா. நீங்கள் கும்பிடுகிற, நீங்கள் வழிபடுகிற அந்த தேவன் மனதுருக்கமுடையவராயிருக்கிறார். அவருடைய மனதுருக்கத்தினால் தான் நாம் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. அடுத்ததாக, ஆண்டவர் காத்திருக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், அவர் நீதி செய்கிற தேவனாயிருக்கிறார். எப்படி நீதி செய்கிறவராயிருக்கிறார் பாருங்க. சில காரியத்தில் அதிலிருந்து என்ன செஞ்சு வெளியே வரணும் அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது. அந்த காரியத்தை குறித்த புரிதல் நமக்கு இராது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், நமக்காக அவர் நீதி செய்கிற தேவனாயிருக்கிறார். பாருங்க, அவர் சிந்தின இரத்தம் நமக்காக பேசுகிறதா இருக்கிறது. வேதத்தில் வாசிக்கிறோம், ஆபேலுடைய இரத்தத்தை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தம் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம். ஆபேலினுடைய இரத்தம் நன்மையானவைகளை பேசல, ஆனா இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நமக்காக நன்மையானவைகளை பேசி கொண்டிருக்கிறது. அவர் சிந்தின இரத்தம் நமக்காக, அவர் சிந்தின அந்த இரத்தம் நமக்காக பேசி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, 19வது வசனத்திலே, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 30:19. சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். இந்த வசனத்தினுடைய துவக்கத்தை பாருங்க. சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். நிறைய நேரத்தில் சீயோன் அப்படின்றதும் எருசலேம் அப்படின்றதும் ஒரே அர்த்தம் தான், ஒரே இடம் தான். அதனுடைய ஆவிக்குரிய பெயர் தான் சீயோன் அப்படின்னு அதை சொல்லுகிறார்கள், எருசலேமை. சீயோனை சேர்ந்த ஜனங்கள் சீயோனில் இல்லாமல் அங்குமிங்குமாய் சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள், தூரமாய் போயிருக்கிறார்கள்.
தகப்பனை விட்டு வெகு தூரம் சென்றிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் என்ன செய்வார்கள்? வாசமாயிருப்பார்கள். அதாவது மறுபடி அவர்கள் திரும்பி வருவார்கள். நீங்கள் எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் உங்களை மறுபடியும் ஆண்டவர் திருப்பி கொண்டு வருவார். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் எவ்வளவு தூரம் போயிருந்தாலும், தகப்பனை விட்டு எவ்வளவு தூரமாய் அவர்கள் தள்ளி இருந்தாலும், ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நான் அவர்களுக்காக காத்திருக்கிறபடியினாலே அவர்கள் நிச்சயமாய் திரும்பி வருவார்கள். சீயோனை சேர்ந்த ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், ஆமென், இந்த எருசலேமில் அவர்கள் வாசமாயிருப்பார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். எல்லா பிரிவினைகள் மாறும். ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையே இருக்கிறதான பிரிவினைகள் மாறும். ஆமென். ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையே இருக்கிறதான அந்த தூரங்கள் எல்லாம் மாறும். ஆண்டவர் மறுபடியும் உங்களை உங்களுடைய ஸ்தானத்திற்கு கொண்டு வருவார். நிறைய நேரங்களில் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த ஸ்தானத்திலே நாம் இருக்க முடியாத சூழ்நிலை காணப்படுகிறதை பார்க்கிறோம். ஆமென். வேத புஸ்தகத்திலே ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்கிறது. நீதிமொழிகள், ஆமென், 27வது அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். பாருங்க, இந்த இளையகுமாரன் அவன் போன இடத்தில் எங்கேயும் அவனுக்கு நிம்மதி இல்லை, சரியான வரவேற்பு அவனுக்கு இல்லை. ஏனென்று சொன்னால் அது அவனுடைய ஸ்தானம் அல்ல. அவனுடைய தகப்பன் வீட்டிலே இவனுக்கு வேலை செய்வதற்கு எத்தனையோ வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் உண்டு. ஆமென். நல்ல உணவு அங்கே உண்டு, முழு சுதந்திரம் அங்கே உண்டு. ஆனால் இவன் தானே தன்னை அழித்துக் கொள்வதற்காக அங்கே என்ன செய்தான்? போனான். நான் ஏற்கனவே சொன்னது போல பாவம் நஷ்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஆமென். எப்படி பாவம் நஷ்டத்தை கொண்டு வருகிறதோ அதே போல பரிசுத்தம் உயர்வை கொண்டு வரும் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. ஆமென். இந்த காரியத்தை பயன்படுத்தித்தான் யோசேப்பு வாழ்க்கையில் முன்னேறினது. பரிசுத்தமாய் வாழ்ந்து சில முன்னேற்றங்களை அவனுடைய வாழ்க்கையில் அவன் கண்டான். ஸோ தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷன் இருக்கிறான். ஒருவேளை உங்களுடைய ஸ்தானத்தை நீங்கள் இழந்து போனவர்களாய் அல்லது உங்களுடைய ஸ்தானத்தை விட்டு அகன்று போனவர்களாய் நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் ஆமென், இந்த நாளிலே மறுபடியும் உங்களுடைய ஸ்தானத்திற்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, இனி நீ அழுது கொண்டிராய். 19வது வசனத்தினுடைய அடுத்த பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது, இனி நீ அழுது கொண்டிராய். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ்வளவு நாள் நம்ம ஒரு சில காரியங்களுக்காக தனிமையில் தெரிந்தோ தெரியாமலோ நாம் அழுது கொண்டிருக்கிறோம். நிறைய நேரங்களில் பாருங்க, நம்முடைய மனதினுடைய கலக்கம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாது. அதை வெளிப்படுத்தி கொள்ள மனமும் வராது. அப்படியே உள்ளே வைத்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறவர்கள் அநேகர். ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீ அழுது கொண்டிராய். இவ்வளவு நாட்கள் நீ அழுதது உண்மைதான். ஆமென். அந்த காரியத்தை நினைத்து புலம்பினது உண்மைதான். இது எப்படி ஆகுமோ, என்ன நடக்குமோ என்று சொல்லி தயங்கினது, உள்ளத்திற்குள்ளே அங்கலாய்த்து திகைத்து போய் உட்கார்ந்திருந்தது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், இனி நீ அழுது கொண்டிராய். ஹல்லேலூயா. இவ்வளவு நாட்கள் நீ அழுதிருந்தாலும் இனி நீ அழுது கொண்டிராய். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏன்? உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். உன் கூப்பிடுதலுடைய சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஆமென். அன்னாள் எத்தனையோ நாள் ஜெபித்திருந்தாள். ஆனால் ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்திலே உள்ளே போய் உட்கார்ந்து அவள் இருதயத்திலிருந்து ஆண்டவரிடத்திலே பேசினாள். அவள் மனக்லேசமுள்ள ஒரு ஸ்திரீயாய் போய் உட்கார்ந்து அன்றைய தினத்தில் அவள் ஜெபம் பண்ணினாள். இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணினாள். அப்பொழுது அந்த ஜெபத்தை கேட்ட மாத்திரத்திலே ஆண்டவர் தம்முடைய ஊழியர் மூலமாய் அவளிடத்திலே பேசினார். சமாதானத்துடனே போ, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. நீ என்ன காரியத்திற்காக நீ கேட்டியோ அதை அப்படியே உனக்கு ஆண்டவர் கட்டளையிடுவாராக. இந்த ஆராதனை வேளையில் இந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நிலையில், ஆமென், எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி
ஆண்டவருடைய சித்தத்தை மையமாய் வைத்து யாரெல்லாம் கேட்கிறீர்களோ உங்களுக்கு எல்லாம் நிச்சயமாக ஆண்டவர் அதை கட்டளையிடுவார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனை வேளையில் ஒருவேளை நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு அங்கலாய்ப்போடு திகைப்போடு நீங்கள் ஒருவேளை உட்கார்ந்திருப்பீர்களே, ஆனால் ஆண்டவர் உங்களையும் பார்த்து அதே வார்த்தைகளை சொல்லுகிறார். சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. சமாதானத்துடனே போ, இஸ்ரவேலின் தேவனாகிய உன் கர்த்தரிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக 20வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும். ஒரு நிமிஷம் போருங்க. ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும். சில நேரங்களில் ஆண்டவர் இப்படிப்பட்ட அனுபவங்களை நமக்கு தருகிறார். நம்ம கையில் சில பாத்திரத்தை கொடுத்து அதை குடிக்க சொல்லுகிறார். அது துன்பத்தின் அப்பமாக இருக்கிறது, உபத்திரவத்தின் தண்ணீராக இருக்கிறது. அதை குடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுடைய சீஷரில் 2 பேர், அவங்களுடைய தாய் இயேசு கிறிஸ்துவிட்ட கேட்டாங்க, உம்முடைய ராஜ்யத்தில் என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல இடம் கொடுக்கணும் அப்படின்னு. அவங்க எந்த ராஜ்யத்தை நினச்சி கேட்டாங்கன்னு தெரில. ஆண்டவர் அவங்கள்ட்ட கேட்டார், நான் குடிக்கிற பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீங்களா அப்படின்னு கேட்டார். அவங்க நினச்சிக்கிட்டாங்க, இவர் பானம் பண்ணிட்டு கொடுக்குற அந்த டம்ளரில் நம்ம குடிக்கிறதுல என்ன தவறு இருக்கிறது, அதை செய்யலாமே அப்படின்னு அவர்கள் எளிதில் அதை எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் உண்மையிலே இயேசு கிறிஸ்து சொல்ல வந்த கருத்து என்னவென்று சொன்னால், ஆமென், இந்த உபத்திரவத்தின் பாத்திரத்தில் நான் குடிக்க வேண்டியது இருக்கிறதே, இந்த துன்பத்தின் அப்பத்தை நான் சாப்பிட வேண்டியது இருக்கிறதே, இதை இவர்கள் செய்வார்களா என்று சொல்லி தான் இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தை அவர்களிடத்தில் கேட்டார். ஸோ சில நேரங்களில் இந்த மாதிரியான உபத்திரவத்தின் தண்ணீரை குடிக்க வேண்டிய, ஆண்டவரிடத்திலிருந்தே பெற்றுக்கொண்டு குடிக்க வேண்டிய நிலைகள் தேவ பிள்ளைகளுக்கு வரலாம். ஆமென். அது எப்பொழுதுமே நம்முடைய தீமைக்காக அல்ல, அது நம்முடைய நன்மைக்காக என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அதற்கு பின்பாக ஒரு நிச்சயமாக ஆமென், ஒரு நல்ல ஒரு செழிப்பான ஒரு இடத்தையும் சந்தோஷத்தையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென். வேதத்தில் வாசிக்கிறோம், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்கிற வசனத்தின் பிரகாரமாக ஒருவேளை அழுகையான சூழ்நிலையிலூட நீங்கள் கடந்து போகலாம், ஆனால் அதனுடைய முடிவு நிச்சயமாக ஒரு செழிப்பான, ஒரு மனம் மகிழ்ச்சியான ஒரு முடிவாகத்தான் இருக்கிறது என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக இந்த 20வது வசனத்தில் இப்படி சொல்லி இருக்கிறது, உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள், உன் கண்கள் உன் போதகர்களை காணும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, சிறையிருப்பில் இருக்கிற தேவ பிள்ளைகள் அந்த சிறையிருப்பில் இருந்து வெளியே வரணும்னா அவர்களுக்கு உதவி செய்கிற ஆட்கள் அவர்களுக்கு தேவை. உதாரணமாக நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது எஸ்ரா, நெகேமியா, கோரேஸ், ஆமென், இப்படிப்பட்டவர்கள் எழும்பின போதுதான் சிறையிருப்பில் இருந்த ஜனங்கள் அந்த கட்டுகளிலிருந்து அவர்கள் வெளியே வந்திருக்கிறார்கள். மோசே ஆண்டவர் அனுப்பினார், அவனுக்கு துணையாக ஆரோனை ஆண்டவர் அனுப்பினார், மிரியாமை ஆண்டவர் அனுப்பினார். இவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் அனுப்பினது எதற்காக என்று சொன்னால், சிறையிருப்பில் பல வருடங்கள் கட்டுகளோடு இருக்கிற தம்முடைய ஜனங்களை விடுவிக்கும்படி தான் ஆண்டவர் இவர்களை அனுப்பினார். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள், உன் கண்கள் உன் போதகர்களை காணும். அர்த்தம் என்ன? உன்னை விடுவிக்கிறவர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள், உன் கண்கள் அந்த விடுவிக்கிற அந்த ஆட்களை காணும், உன் கண்கள் விடுவிக்கிற, உன்னை வெளியே கொண்டு வருகிற ஆட்களை காணும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் கூட மனிதர்களினுடைய உதவி அப்படின்றது மிகவும் அவசியமாயிருக்கிறது. மனுஷர் தயவு நமக்கு மிக மிக தேவை. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ பக்தியிலும் மனுஷர் தயவிலும் ஆமென் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். மனுஷர்களுடைய தயவை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஆமென், ஹல்லேலூயா. மனுஷருடைய கண்களிலே உங்களுக்கு தயவு கிடைக்க ஆண்டவர் பண்ணுவார். ஆமென். புதிய நபர்களை சந்திக்கிறதற்கான கிருபைகள் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். வேத புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஆமென், ஒருவரை ஒருவர் சந்திக்கிற அந்த நிகழ்வு அப்படின்றது மிகவும் ஆச்சரியமானதாக இருக்கும்.
ஸோ உங்களுக்கு உதவி செய்கிற மனிதர்களை, ஆமென், கிறிஸ்துவுக்குள் உங்களை நடத்துகிற மனிதர்களை ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார்? தருவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் மாத்திரம் அல்ல, உங்களுடைய உலக பிரகாரமான காரியங்களிலும் வேலைகளிலும் உதவி செய்கிற ஆட்களை ஆண்டவர் எழுப்பி தருவார். ஆமென். உங்களை யாரென்றே தெரியாதவர்களெல்லாம் உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு ஆண்டவர் கிரியை செய்வார். அவர்களுடைய இருதயங்களிலே ஆண்டவர் பேசுவார். அவர்களோடு ஆண்டவர் இடைப்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் உன் போதகர்கள் என்ன செய்யும்? காணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எதுக்கு இவங்க அங்க சொல்லப்பட்டிருக்கிறது 21வது வசனத்தில், நீங்க வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இவங்க என்ன செய்வாங்கன்னா, இதுதான் வழி, இதுதான் பாதை, இதில் நடவுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருப்பார்கள். ஆமென். நல்ல நண்பர்களை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஆவிக்குரிய நண்பர்களை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஆமென். சேர்ந்து ஜெபம் பண்ணுகிறதற்கான ஆட்களை, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு போதிக்கிற ஆட்களை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும், இல்லை இதுதான் வழி, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை உங்கள் காதுகள் என்ன செய்யும்? கேட்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக, ஆண்டவர் நம்மை நோக்கி காத்திருக்கும் போது நடக்கிற ஒரு மிக பெரிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், 22வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் சுரூபங்களை மூடிய வெள்ளித்தகட்டையும் உன் விக்கிரகங்களின் பொன் ஆடை ஆபரணத்தையும் தீட்டாக எண்ணி அவைகளை தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல எரிந்துவிட்டு அதை சீ போ என்பாய். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதாவது இந்த வசனத்தை எளிதாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் பாவத்தை சீ போ என்று சொல்லி உதறுவீர்கள். ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் பாவத்தை எதிர்க்க முடியாத அல்லது பாவத்தை மேற்கொள்ள முடியாத ஒரு நிலை உங்களுக்கு காணப்படும். ஆனால் ஆண்டவர் உங்களுக்காக கிரியை செய்யும் போது, ஆண்டவர் உங்களுக்கு இறங்கும் போது என்ன நடக்கும் என்று சொன்னால், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகளை தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல எரிந்துவிட்டு அதை சீ போ என்பாய் என்பதாய் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆண்டவருடைய கருணை, அவருடைய இரக்கம் நம்மேல் பொழியப்படும் போது நமக்குள்ளே நடக்கிற மாற்றங்கள் இதுதான். ஹல்லேலூயா. ஆமென். பாவத்தை விட்டு வெளியே வந்து சுதந்திரமாய் ஆண்டவரை தேட, விடுதலையோடு ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. சோ ஆண்டவர் ஒரு மனுஷனுக்காக காத்திருப்பாரே ஆனால், ஆமென், ஆண்டவர் ஒரு காரியத்திற்காக காத்திருப்பாரே ஆனால் அதை நிச்சயமாக அடைந்தே தீருவார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்றைக்கு நாத்தான் வேலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஆமென், நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை கண்டேன். அவன் கேட்டான், என்னை எப்படி உமக்கு தெரியும்? ஆண்டவர் சொன்னார், அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை கண்டேன். அதற்கு என்ன அர்த்தம்? நாத்தான் வேலே, நீ என்னிடத்தில் வந்ததினால் அல்ல நான் உன்னை பார்த்தது, நான் பார்த்ததினால் தான் நீ வந்தாய். ஹல்லேலூயா. ஆமென். நாம் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறதுனுடைய காரணம் என்ன? அவர் நம்மேல் வைத்திருக்கிற இரக்கம். இன்றைக்கு ஆண்டவரை நாம் அதிகம் தேடுகிறதற்கான வாய்ப்பை நமக்கு உண்டாக்கி தந்திருக்கிறார். அதற்கு காரணம் எல்லாம் ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. ஆமென். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் அவரை தேடவில்லை, நாம் அவரை தேடி போகவில்லை, அவர் நம்மை தேடி வந்தார். ஆமென். நல்ல சமாரியனாக நம்முடைய வாழ்க்கையிலே வந்தார். ஆமென். அன்பின் சமாரியனாக நம்முடைய வாழ்க்கையிலே வந்தார். நம்முடைய காயங்களை கட்டினார், நம்முடைய வஸ்திரங்களை மாற்றினார். நம்மை ஒரு நல்ல ஒரு சீரான ஒரு பாதையிலே நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அவருடைய கிருபை மிக 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 பெரியது. ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற இடங்களே சில நிமிடங்கள் நம் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. நமக்காக ஆண்டவர் காத்திருக்கிறார். ஆமென். சூழ்நிலைகளை மாற்றுவதற்காக, ஆமென், பிரச்சனைகளை மாற்றுவதற்காக, இனி நீ அழுது கொண்டிராய் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே. கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த வார்த்தைகளை உள்ள கொண்டு போங்க, தியானிங்க. அப்பா, ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் தனிமையிலே அழுததை நீர் அறிந்திருக்கிறீர். ஆனால் இன்றைக்கு என்னிடத்தில் பேசியிருக்கிறீர்.
நீ அழுது கொண்டிராய், இனி நீ அழுது கொண்டிராய். இவ்வளவு நாட்கள் அழுதது உண்மைதான், இனி நீ அழுது கொண்டிராய். ஆமென். உருக்கமாய் இறங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மனதுருக்கமுள்ள தெய்வம், இரக்கமுள்ள தெய்வம், நம்மேல் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிற ஒரு ஆண்டவர். ஹல்லேலூயா. ஓரா கத்துடமா லபதா ரதியா தலபரா பௌஷடபதியா கதரமனா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாம் ஜெபித்து முடிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த காலை நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளையிலே எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடினதற்காக நன்றி. விசேஷமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கிறதற்கு எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டினதற்காக நன்றி ஆண்டவரே. கடந்த வாரத்திலே நீர் எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தினதற்காக நன்றி ஆண்டவரே. விசேஷமாய் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினாலே எங்களை திடப்படுத்தி இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்காக காத்திருக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் மொத்தமாக மாறுகிறதாக இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய வசனம் அதைத்தான் சொல்லுகிறதப்பா. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமாயிருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்ட தேவ பிள்ளைகள் யாராவது ஆண்டவரே தங்களுடைய ஸ்தானத்தை விட்டு அவர்கள் இருப்பார்களே, ஆனால் மறுபடியும் அவருடைய ஸ்தானத்திற்கு நீர் கொண்டு வாரும் ஆண்டவரே. காணாமல் போன இளைய குமாரனுக்காக வாசற்படியில் நின்று காத்திருந்த ஒரு நல்ல தகப்பன் ஆண்டவரே, மறுபடியும் அவர்களை தங்களுடைய ஸ்தானத்துக்கு நீர் கொண்டு வருவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த எல்லை பட்டணத்திற்காக நன்றி ஆண்டவரே. இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் ஜனங்களுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அவருடைய இருதயத்தில் நீர் பேசணுமே, அவர்கள் ரட்சிக்கப்படணுமே, பரலோக ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாய் அவர்கள் மாறணுமே ஆண்டவரே ஸ்தோத்திரம். ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அவருடைய ரட்சிப்புக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அந்த ஆராதனையில் இணைந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும் ஆண்டவரே. இந்த வசனம் அவர்களுக்குள்ளே கிரியை செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எந்த தேவையோடு எதிர்பார்ப்போடு ஆண்டவர் தேவ ஜனங்கள் ஆண்டவர் இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவருடைய தேவைகள் எல்லாம் நீர் ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஆண்டவரை சந்திக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சகல துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.